ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது பாருங்க. ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். குற்றச்சாட்டுகள் நம்ம மேல வச்சு நம்ம மேல குற்றம் சாட்டுறாங்க இல்லையா, அப்ப நம்மளுக்கு என்ன ரிலீஃப் இருக்கு, பாதுகாப்பு என்ன இருக்கு? நம்ம மேல குற்றம் சாட்டும் பொழுது, ஓகேங்களா, கைது பண்றதா வேற, குற்றம் சாட்டும் பொழுது நம்மளுக்கு என்ன டிஃபென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சட்டம் சம்மந்தமா இருக்கணும், அந்த சட்டத்துக்கு எகென்ஸ்டாவோ மீறியோ நீங்க செயல்பட்டு இருக்கணும், அதுக்கு பேர் தான் குற்றம். ஓகேங்களா? சட்டத்தை மீறினாதான் குற்றம், சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டா குற்றம் இல்லை. ஸோ சட்டத்தை மீறினா மட்டும்தான் அவங்க பனிஷ் பண்ணணும், மற்றபடி பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல 3 பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க, டெக்னிக்கலா சொல்றேன். there are 3 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க குற்றம் செஞ்சதா சொல்றாங்க இல்லையா, அந்த சட்டத்துல மீறி குற்றம் செஞ்சீங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சட்டம் இட் சுட் பி இன் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அந்த சட்டம் அமுல்ல இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நாளன்னைக்கு குற்றம் செய்றீங்க, அந்த சட்டம் இன்னைக்கோட எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நாளைக்கு அந்த சட்டமே இல்லை, இன்ஃபோர்ஸ் கிடையாது, அதுக்கு உங்களை புக் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். சரிங்களா? அந்த சட்டம் அமுல்ல, இட் இஸ் டு பி இன் ஃபோர்ஸ், அமுல்ல இருக்கணும், ரன்னிங்ல இருக்கணும். அதுல நீங்க குற்றம் செஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களை என்ன பண்ணணும், குற்றம் சாட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட்ல. ரெண்டாவதுல என்ன சொல்றாங்கன்னா, நோ டபுள் ஜியோபாடி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை தான் தண்டிக்கணும், 2 முறை தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நோ டபுள் ஜியோபாடி அப்படின்னு சொன்னா, ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை தான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சில குற்றம் சாட்டுறோம், சரியா, குற்றம் சாட்டிட்டு அவருக்கு எகென்ஸ்டா அவரையே விட்னஸா அடிச்சு ஒத்துக்கோன்னு பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவர் குற்றம் செஞ்சாருன்றதை பார்த்ததுக்கு சாட்சி என்ன பண்ணணும், 2வது ஆளோ 3வது ஆளை தான் கூட்டிட்டு வரணும். அவரையே குற்றம் சாட்டிட்டு நீங்களே உங்களுக்கு எகென்ஸ்டா வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா என்ன நியாயம் இது? அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் வந்து நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. சரியா? ஆனா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கையெழுத்து வாங்குறது அதுல கணக்குல வராதான். கையெழுத்து வாங்குறது, குற்றவாளி கிட்ட சைன் வாங்குறது, அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை செக் பண்ணுவாங்கல்ல, தப்பு பண்ணது, தடயம், பேக்கு, பாக்கெட்லாம், அது இல்லைன்னு சொன்னாங்க. எக்ஸிபிஷன் ஆஃப் பாடினா ஆளை கூட்டு, அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. அவருக்கு எகென்ஸ்டா அவரை வந்து அவரே வந்து சாட்சியா அடிச்சு உருவாக்கக்கூடாதுன்னு அதை சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ இது ஆர்டிகல் 20 சொல்றாங்க. 21 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு அதுக்கு பேர். ஆர்டிகல் 21ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம். பாருங்க, பர்சனல் லிபர்ட்டின்னா தனி மனித சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷனா பாதுகாப்பு. இந்த ஆர்டிகல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்டிகல். ஓகேவா? தனி மனித சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. இந்த ஆர்டிகல் 21 அதுல என்ன சொல்றாங்க, தனி மனித பர்சனல் லைஃபை பார்த்துக்கணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல வந்து சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு பேர் இன்ஃபர்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்ஃபர்ட் ரைட்ஸ்னா இதுக்குள்ள பல அர்த்தப்படுத்தி பல விஷயங்கள்ல டீல் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க, ரைட் டு பிரைவசி இஸ் அண்டர் விச் ஆர்டிகல் அப்படின்னு கேட்டு, ஆர்டிகல் 21. உங்க பிரைவசி யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட் டு பிரைவசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாருங்க வேற என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, பாருங்க, ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, கண்ணியமா வாழ்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க கொடுத்துருக்கிற வேர்டு வேற, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி நாங்க கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லி விளக்கிருக்காங்க. இதுக்கு இன்ஃபர்ட் ரைட்ஸ்ன்னு பேர். பாருங்க, பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? காற்றை மாசுபடுத்தக்கூடாது, அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது. லைவ்லிஹுட்னா வாழ்வாதாரம், உங்க வாழ்வாதாரம், அதாவது எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், ஓகேவா, அதை கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ரைட் டு பிரைவசி, உங்க ஆதார் கார்டை வெளியில உங்க டீடைல்ஸை யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரைட் டு ஷெல்டர், ஷெல்டர்னா வசிப்பிடம், சரிங்களா, உங்களுக்கு வந்து ஒரு இடம் வசிக்கிறதுக்கு அப்படி கிரவுண்ட் அப்படியே தூங்க முடியுமா டெய்லி, இல்ல, ஒரு வசிப்பிடம் வேணும் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னா கவர்மெண்ட்ல ஸ்கீம்ஸ் இருக்கு. புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு 5 லட்சம் ஆகுதுன்னா இவங்க 3 லட்சமோ 4 லட்சமோ அமௌண்ட் ஃப்ரீயா தராங்க. இந்த மாதிரி மக்களுக்கு என்ஷூர் பண்றாங்கன்னு சொல்றாங்க அதுல.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, உங்க உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃப்ரீ எஜுகேஷன், உங்களுக்கு அடிப்படை உரிமையில எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. 86வது சட்டத்திட்டத்தில் ஓகே பண்ணியிருக்காங்க இப்போ. ஓகேங்களா? ஆர்டிஇ ஆக்ட்னு அதுக்கு பேர், ரைட் டு எஜுகேஷன். ஓகேங்களா? எஜுகேஷன் இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆட் பண்ணிட்டாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ல இருந்து மட்டும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. 86th அமெண்ட்மெண்ட் 2002 அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். நான் பின்னால் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃப்ரீ லீகல் எய்டு, இலவச சட்ட உதவி. கையில் காசு இருக்கிறவன் வக்கீல் வச்சுட்டு போய் பார்த்துக்குவான், காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட்ல இதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கோர்ட்டுக்குள்ள போனீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இலவச சட்ட உதவின்னு வச்சிருக்காங்க. ஃப்ரீ லீகல் ஹெல்ப் கொடுக்குறாங்க ஆக்சுவலா. அகைன்ஸ்ட் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், ஜெயிலுக்குள்ள போடுறாங்க இல்லையா, தனியா போடக்கூடாது. ஹோல்டு யாரா மனுஷன் தனியா இருக்க முடியுமா? பேசுறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பீடி ட்ரையல், விசாரணை வந்து விரைவா முடிச்சு கொடுக்கணும், அதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு பாருங்க. ஹேண்ட் கஃபிங், அரெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அப்ப வந்து விலங்கு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. டிலேட் எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடாது பாருங்க. ரைட் டு டிராவல் அப்ராட் இருக்குன்றாங்க. பாண்டட் லேபருக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. கஸ்டோடியல் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. கஸ்டடி எடுத்து வச்சிருந்தாங்கல்ல போலீஸ் வந்து, அங்க வச்சு டார்ச்சர் பண்ணாங்கல்ல, பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. எமர்ஜென்சி எய்டு, அவசர உதவி, கீழே கீழே விழுந்துட்டீங்கன்னா எமர்ஜென்சி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேணுமா பாருங்க. ஆம்புலன்ஸ் 108 கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஹெல்ப் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுல சொல்ல எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்ல ஸ்கீம்ஸ் இருக்கு உங்களுக்கு, இதுல எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா கருத்தை கிடைக்குதா, அது ரெண்டாவது. ரெஸ்பாண்ட் பண்றாங்களா, வர்றது, அதெல்லாம் ரெண்டாவது. டைம்லி ட்ரீட்மெண்ட் பாருங்க, நம்ம நாட்டை விட்டு துரத்தக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் இன்ஃபர்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல் 21 வந்து ரொம்ப பவர்ஃபுல், அதனால அதை வந்து நிறுத்திக்க கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. பெண்களை வந்து இழிவா நடத்தக்கூடாது, டிக்னிடேட்டிவா தான் நடத்தணும் அப்படின்லாம் இதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. பெண்களை டீசெண்டா நடத்தணும், பப்ளிக் ஹேங்கிங் பண்ணக்கூடாதுன்றாங்க. அரபு கண்ட்ரீஸ்ல எல்லாம் தெரு சென்டர்ல வச்சு தூக்கு போடுறாங்க, அது பண்ணக்கூடாதுன்றாங்க. ஹில்லி ஏரியாஸ்ல, மலைப்பாங்கான பகுதிகளில் சாலை வசதிகள் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் தெரிஞ்சுக்க உங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 கொண்டு வந்திருக்காங்க. ரைட் டு ரெப்புடேஷன், உங்க புகழ், லைஃப் அதெல்லாம் நீங்க பாத்துக்கலான்றாங்க. ரைட் டு அப்பீல், ஃபேமிலி பென்ஷன், ஓகேங்களா, எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 21 அப்படின்னு அதுக்கு பேர். ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது அப்படின்னா, அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், அதை பத்தி சொல்லுது பாருங்க. ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். அரெஸ்ட் பண்றது அப்படின்னா உங்களை வந்து கைது பண்றது, இதை ஒரு குற்றம் செஞ்சீங்கன்னு கைது பண்றாங்க. பண்ண பேரால ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க, லாக்அப்ல வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து டிடென்ஷன், காவல் அப்படின்னு பேர். அரெஸ்ட் பண்றதுக்கும் உள்ள வைக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபென்ஸ் இருக்கு, ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து 2 டைப் சொல்றாங்க பாருங்க. ஒண்ணு வந்து புனிட்டிவ் டிடென்ஷன் சொல்றாங்க. புனிட்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா நீங்க தப்பு செஞ்சிருக்கிறீங்க, அதுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் லாக்அப்ல வைக்கிறாங்க, ஜெயில போடுறாங்க. அதுக்கு பேர் புனிட்டிவ் டிடென்ஷன் பேர். இன்னொன்னு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லுவாங்க. நீங்க 3 மாசம் கழிச்சு பிரச்சனை பண்ண போறீங்க, பெரிய கலவரத்தை ஏற்படுத்த போறீங்க அப்படின்னு நோட் பண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை முன்னாலேயே வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது. செய்யறதுக்கு முன்னாலே அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ப்ரிவென்டிவ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்றாங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா சாதாரண சட்டத்தில் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும், என்ன குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லணும். ஓகேவா? அரெஸ்ட் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட் முன்னால கொண்டு போய் நிறுத்தணும். நீங்க குற்றம் செஞ்சது சரின்னு சொல்லி அவர்கிட்ட ஊர்ஜிதப்படுத்தணும். அவர் கன்வின்ஸ் ஆகி அவங்க குற்றம் செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா உள்ள வைங்கன்னு சொல்லுவார், இல்லாட்டி அங்கேயே வெளியே விட்டுருவார். இது ப்ரொசீஜர் ரெகுலரா வந்து ஆக்சுவலா நார்மல்ல வந்து. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்றோம் இல்லையா, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து எக்ஸ்ட்ராடனரி இஷ்யூ. ஆக்சுவலா பெரிய பிரச்சனை பண்ண போறீங்கன்னு சொல்லி முன்னாலேயே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, இதுக்கு அந்த ப்ரொசீஜர் செட் ஆகாது. ஆக்சுவலா பாருங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல என்னென்ன லாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட்னே ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா? ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், ஆனால் எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்குன்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். பாருங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், மிசா சட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டது இல்லையா? ஸ்டாலின் வந்து அப்பப்போ சொல்லுவார், நான் மிசாவையே பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? போன டைம் வந்து எலெக்ஷன் டைம்ல, கொரோனா டைம்ல 2021
எலெக்ஷன் நடந்தது இல்லையா போன டைம், அந்த எலெக்ஷன் நடக்கும் பொழுது சிட்டிங் கவர்மெண்ட் யாரோ எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே, ஓகேவா, கருணாநிதி இறந்துட்டு இருந்தாரு. அடுத்து ஸ்டாலின் வரணும். ஸ்டாலின் வந்து அந்த எலெக்ஷனில் வரலை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஜீரோ ஆகிடுவார். அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா விட்டால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதில் இறங்கி கிரவுண்ட் ஒர்க் இறங்கி எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்தார் ஆக்சுவலாக ஸ்டாலின் வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சம்மரில், ஓகேவா. இன்னொரு பக்கம் அவங்க மேலே கேஸ் வருது. அவங்க டிஎம்கே பார்ட்டிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மக மினிஸ்டர்ஸ், அவங்க காலேஜ் அது இதெல்லாம் ரெய்டு பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அவரை அச்சுறுத்துறதுக்காக பயமுறுத்துறதுக்காக. அப்படி இந்த பக்கம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக. அவர் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணார் ஆக்சுவலாக. அப்போ சொன்னார், நான் மிஸ்ஸாவே பார்த்தவன். மிஸ்ஸான்ற சட்டம் எப்போ போட்டாங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இல்லையா, அப்போ போட்டது. அதை படித்து பாருங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு பேர். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு பேர். இப்போ வந்து இன்னொரு சட்டம் இருக்குது, டெரரிசம் ப்ரிவென்ஷன் சட்டமெல்லாம் வச்சுருக்காங்க. தீவிரவாதிகள் தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது இந்தியாவில், ஓகேவா. நீங்கள் ஒன்றும் பண்ணியிருக்க தேவையில்லை. அந்த தீவிரவாதிகளை பற்றி ஏதாவது சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், உங்களையும் தூக்கி கொள்ளும். டெரரிசம் இருக்கு இல்லையா, தீவிரவாதம் இருக்கு இல்லைங்க, டெரரிஸ்ட் இருக்காங்களா, பாகிஸ்தான் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி டெரரிசம் இருக்கு இல்லையா. நீங்கள் டெரரிஸ்டாக இருந்து போய் அந்த ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறது வேறு. டெரரிசம் பற்றி நீங்கள் தேடுறீங்க, சர்ச் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லிங்க் ஆகுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வந்தாவே எடுத்துகிட்டு போய் விசாரிப்பாங்கன்னு சொல்ல வரேன். விசாரிக்கும் போது நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா வச்சு செஞ்சு உள்ள ஸ்ட்ராங்காக இருந்தால் கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணலாம். அந்த மீனிங்கில் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. இந்த மிசா சட்டம்னா அப்போ போட்டிருந்தாங்க, வச்சு செய்வாங்களாம், ஆப்போசிட் பார்ட்டி தூக்கி உள்ள வச்சிருவாங்களாம், ரொம்ப டார்ச்சர் பண்ண சட்டம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நான் மிசாவையே பார்த்தவன், இவங்கெல்லாம் எனக்கு எந்த மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஆக்சுவலாக. பாருங்க, இந்த இந்த கொஸ்டின் இப்போ கேட்டிருந்தேன் குரூப் 4ல். இதுதான் காஃபி போசா சட்டம்னு பேர் ஆக்சுவலாக. கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு பேர். இது வந்து மேட்சிங்கில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 4ல். நான் அதோட இதை டீட்டெயில்டாக அப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். கேட்டிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, கேட்டிருக்காங்க. சரியா. அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்னொரு ஆக்ட் இங்கே கொண்டு வந்தாங்க, தடா சட்டம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தடா சட்டம், மிசா சட்டம்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. தடா சட்டம் பாருங்க, டெரரிஸ்ட் அண்ட் டிசப்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட். இதுலலாம் உள்ளே போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், வெளியவே வர முடியாது. ஆனால் இது வந்து எடுத்துட்டாங்க, 1995 எடுத்துட்டாங்க. இன்னொன்று சொன்னேன், பொடா சட்டம் சொன்னேன், POTA, பொடா சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு 2002 வாஜ்பாய் பீரியடில் கொண்டு வந்தாங்க. தீவிரவாத அமைப்புகள், அவங்க கூட தொடர்புடையவர்கள், சப்போர்ட் பண்ணுறவங்க, அவங்களாம் அதில் தூக்கி போடுவாங்க. வைகோ வந்து அதில் LTT சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் தூக்கி உள்ளே போட்டாங்க. 1.5 years உள்ள வேலூர் ஜெயிலில் இருந்தார் அப்போ வந்து. ஆனால் அந்த சட்டத்தை 2004 எடுத்துட்டாங்க. அடுத்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட், இது ஒரு சட்டம் இருக்குது, உஃபா சட்டம்னு இதுக்கு பேர். இது ஒரு டேஞ்சரஸான சட்டம். இந்த சட்டத்துல எல்லாம் புக் பண்ணாங்க அப்படின்னா வெளியவே வர முடியாது, ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது, அவ்வளோ பவர் அவங்களுக்கு வந்து. நாட்டுக்கு துரோகம் செய்றீங்கன்னு புக் பண்ணிடுவாங்க. உஃபா சட்டம் அப்படின்னு இதுக்கு பேர். ஸோ 3வது ஹெட்ல பார்க்குற பாருங்க, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேவா. எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். ஆர்டிகிள் 23 and 24 ரெண்டு சொல்லியிருக்காங்க, 23, 24. 23 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களை வந்து கடத்துறது. சரிங்களா. பெண்களை, பசங்களை, குழந்தைங்களை, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாரை வேணா கடத்துறது, அப்டக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, கிட்னாப் பண்ணிட்டு போகிறது கடத்துறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை சொல்றாங்க. வியாபார பொருளாக நினைச்சு கடத்துறது. இன்னொன்று வந்து பாண்டட் லேபர், கொத்தடிமையா இருக்கிறது. இது ரெண்டை பத்தி சொல்லுது. பாண்டட் லேபர்னு சொல்லுவாங்க. அது இந்த பெக்கருங்கிற வேர்ட் யூஸ் பண்றாங்க, பெக்கர்னு சொல்லுவாங்க. கொத்தடிமை அப்படின்னு பேர் ஆக்சுவலா. கொத்தடிமைகள்ல என்ன ஆக்சுவலா, வேலை பொழப்பு தேடி ஊரை விட்டு ஊரை வந்தவங்கள அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கொண்டு போய் வீட்டில் அடிமாடு மாடு வேலை வாங்கி சாப்பாடு மட்டும் போடுவாங்க. துணிமணி, சாப்பாடு கிப்பாடு அது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அடிமை மாதிரி வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் கொத்தடிமைகள். அந்த ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1976 கொண்டு வந்தாங்க, பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட். ஓகேங்களா. சட்டம் இருக்குது, இப்போ இருந்ததுன்னா எடுத்துருவாங்க. அப்போ பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொத்தடிமைகளை மீட்டாங்க அப்படின்ட்டுலாம் நியூஸ் வரும். எல்லா இடத்துலையுமே எல்லாம் நடக்குது ஆக்சுவலாக. சரிங்களா. பாருங்க, இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இதை பேஸ் பண்ணி. மினிமம் வேஜஸ் ஆக்ட், கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட், அப்புறம் ஈக்குவல் ரெமுனரேஷன், சம ஊதிய சட்டம், அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த டிராஃபிக்கிங்னு சொல்கிறோம் இல்லையா, ஹியூமன் டிராஃபிக்கிங், அதே சினிமா பார்த்தீங்கன்னாவே இதை பற்றி தான் சொல்லுவாங்க இல்லையா. எல்லா கிரைம் ஸ்டோரிஸ்லையும் ரெகுலராக படம் பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணுவாங்க, பெண்களை கடத்திடுவாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியாது அப்படின்ட்டு பயங்கர த்ரில்லிங்காக எடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் இருக்கு இல்லையா, அதில்
பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் பாருங்க மென், யாரை வேணா ஆளுங்களை. ஒரு படத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸை கடத்துவாங்க, கடத்தி வச்சுட்டு பணம் கேட்பாங்க, பணம் கொடுத்தா விடுவோன்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்களை குழந்தைகளை யாரை வேணா கடத்துறது. அப்புறம் இம்மாரல் டிராஃபிக் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேவதாசி முறையும் இதுல இன்க்ளூட் ஆகும், அடிமை முறை. ஆமா ஆமா, டாக்டர் படம் எல்லாம் படமே தெரிஞ்சு கிரைம் ஸ்டோரி ஃபுல்லாவே ரிலேட்டிங் டு தட் தான் வருது. சரியா? ஸோ ஸ்லேவரின்னா அடிமைத்தனம், இதுவும் எல்லாம் செய்யறன்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி எல்லாம் இதுல சொல்றாங்க, ஆக்சுவலா பாண்டட் லேபர்ன்றாங்க. இப்போ இதுல வந்து இப்போ குரூப் 4ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இப்போ நோட்ஸ்ல கவர் பண்ணிருக்கேன். போக்சோ சட்டம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு இல்லையா? பெண்களுக்கு கொடுமைகள் எதிராக பல சட்டங்கள் இருக்கு. இந்த போக்சோ ரொம்ப சீரியஸான சட்டம். இப்போ ஏதாவது தவறு லைட் எவிடன்ஸ் இருந்தால் தூக்கி விட்டு வச்சிருவாங்க. 2 நாள்ல கதை முடிஞ்சுது. நிறைய பேர் மாட்டியிருக்காங்க அதுல. ஓகேங்களா? அதாவது என்னன்னா சம்மந்தப்பட்டாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ப்ரூஃப் இருக்கணும், இருந்தால் எடுத்து வச்சிருவாங்க. இது கேள்விப்பட்டீங்களா? ரீசெண்டாக ஒரு இது ஸ்கூல்ல 3 பேர் வந்து மாட்டினாங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வக்கீலுமே அவங்களுக்காக வாதாட வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஓகேவா? ஒரு சில கேசஸ்ல ஃப்ரேம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 2 நாள்ல என்ன பண்ணுவாங்க, நேம் டேமேஜ் ஆகிடும். 2 நாள்ல ஃபுல்லாக ஹைலைட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சாலும் ரெக்கவரி பண்ண முடியாது. அந்த அந்த ஃப்ரேம் பண்ண கேசஸும் இருக்கும் அதில் வந்து. அதுதான் ஒரு டைம் ஏதாவது போய் உலகில லாக் ஆகிட்டோம்னா ரொம்ப விஷயம், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த போக்சோ சட்டத்தில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, பெண்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டிருந்தாங்க. எந்த வயசை வந்து இதில் வந்து சைல்டு ஃபீமேல் சைல்டுன்னு எதை மீன் பண்ணுறாங்க. இப்போ அந்த நெக்ஸ்ட் வருதுல சைல்டு லேபர், அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 14 to 18 அது ஒரு கேட்டகரி இருக்குது, அப் டு 14 2 கேட்டகரி இருக்குது. இங்கே வந்து 18 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போக்சோ சட்டத்தின்படி பெண்களுக்கு வயசு என்ன இருக்கணும்னு கேட்டிருக்காங்க, 18. இப்போ நோட்ஸில் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆக்சுவலாக ஆர்டினன்ஸ் ஃபார் டெத் பெனால்ட்டி, 12 வயசுக்கு கீழே குழந்தைங்களுக்கு மிஸ்அப் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு டெத் பெனால்ட்டினா தூக்கில் போட்டுருவாங்க. நிறைய பேர் போட்டிருக்காங்க, டெய்லி நிறைய பேர் நியூஸ் பேப்பரில் கேஸ் வருது. 24 hours ஹெல்ப் லைன், சைல்டு ஹெல்ப் லைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் மட்டும் குழந்தைங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் இம்மிடியேட்டாக தூக்கிடுவாங்க. பயங்கர பவர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இப்போ SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், பெண்கள், போக்சோ, சைல்டு ஹெல்ப் லைன். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 4ல, என்ன கேட்டிருக்காங்க, DVSC ஹெல்ப் லைன் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் கமிஷன், ஆன்டி விஜிலன்ஸ் கமிஷன். என்னது ஆக்சுவலாக ஊழல் தடுப்பு ஆணையம் இருக்கு இல்லையா, அந்த அவசர எண் என்னன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பிறகு இது வந்து 1098 ஆக்சுவலாக 24 hours சைல்டு ஹெல்ப் லைன். ஸோ ஆர்டிகல் 24 என்ன சொல்லுது அப்படின்னா, பாருங்க சைல்டு லேபர் பற்றி சொல்லுது. தொழிற்சாலைகளில் வந்து குழந்தை தொழிலாளர் அதை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 24 டாக்ஸ் அபவுட் சில்ட்ரன், சைல்டு லேபர். பாருங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 14 வயசுக்கு கீழே குழந்தைங்களை எந்த வேலையிலையுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது சட்டத்தில். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலோ 14 எந்த வேலையிலுமே இருக்கக்கூடாது. ஆனால் 14க்கு மேலே வேலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. 14க்கு மேலே 14 to 18 இருக்கு இல்லைங்களா, அது இன்னொரு கேட்டகரி சொல்கிறாங்க, அதுக்கு பேர் அடலசன்ட் அப்படின்னு பேர். சைல்டில் 2 கேட்டகரி சொல்கிறாங்க. பிலோ 14 ரொம்ப இம்மெச்சூர்ட் ஏஜ், 14 to 18 வந்து வேலைக்கு போகலாமா. ஆனால் அசார்டஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடாது. சரிங்களா? அசார்டஸ் ஃபேக்ட்ரி, கெமிக்கல் ஃபேக்ட்ரி, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், தீப்பெட்டி தொழிற்சாலைகள், பிளாஸ்ட் ஆகிற இடம், அபாயகரமான தொழில்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் சட்டம் தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக நிறைய சட்டங்கள் பாருங்க, இவ்வளோ சட்டங்கள் வந்திருக்கு. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட், இந்த ஆக்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் 1996ல் வந்து கேஸ் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட்னு ஒன்று வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக 2005ல். குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் சம்திங் வந்திருக்குது. அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸ், குழந்தைகளுக்கான உரிமைகளுக்கு ஒரு தேசிய ஆணையம்னு ஒன்று இருக்குது. இங்கே ஸ்டேட்லேயும் இருக்குது, ஸ்டேட் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. மாநில ஆணையம் இங்கே இருக்குது, மத்திய ஆணையம் அங்கே இருக்குது, தேசிய ஆணையம் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக பாருங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், நேஷனல் கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. எவிடன்ஸ் மட்டும் ப்ராப்பராக அந்த கேஸ் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. சரியா? ரொம்ப அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. ஒரு 1986ல் வந்து சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக. அந்த சட்டம் வந்து இப்போ வந்து நேம் மாற்றிருக்காங்க. அந்த சட்டத்துக்கு இப்போ லேட்டஸ்ட் நேம் வேறு. உங்களுக்கு இந்த கொஸ்டினும் கேட்பாங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 2016ல் சைல்டு அடலசன்ட் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தின் பிரகாரம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, 14 to 18 அவங்க ஜாப் போகலாம், குடும்பத்தில் யாரும் இல்லைன்னா சப்போர்ட் பண்ண அவங்க போய் தான் ஆகணும் இல்லையா. ஆனால் அவங்கள என்ன சொல்கிறாங்க,
நாட் டு பி எம்ப்ளாய்டு இன் அசார்டஸ் அக்குபேஷன்ஸ், அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. கைலாஷ் வித்யார்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலா நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு ஆள். அவர் வந்து குழந்தைகள் வந்து இந்த மாதிரி இந்த தொழிற்சாலைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் விடுவிச்சு பேர் எடுத்ததுனால அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ அது ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். நெக்ஸ்ட் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். பாருங்க, ரிலீஜியன் பத்தி சொல்றது அடுத்த ஹெட். ஆர்டிகல்ஸ் வந்து 25 to 28 இருக்கு ஆக்சுவலா. 25, 26, 27, 28 இருக்கு ஆக்சுவலா. ரைட் டு ரிலீஜியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது பாருங்க, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், கன்ஃபெஸ், ப்ராக்டிஸ், ப்ரொபகேட். டெக்னிக்கலாக அதுக்கெல்லாம் மீனிங் என்ன அப்படின்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கன்சைன்ஸ்னா மனசாட்சி. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஷேப்ல வேணா, என்ன ஸ்டைலில் வேணா கடவுளை வணங்கலாம். எப்படி கடவுளை வணங்குறாங்க? உஷா உதுப்புன்னு ஒரு அம்மா இருக்குது, சூப்பராக பாட்டு பாடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? வேற சூப்பரான சிங்கர், ஹிந்தி சிங்கர். அந்த அம்மா இவ்வளோ பெரிய பொட்டு வச்சிருக்கும். அமிர்தா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூர்ல இருக்குது. அமிர்த அம்மா அந்த அம்மா பேர் ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அந்த அம்மாவை அவ்வளோ பெரிய பொட்டு வச்சிருக்கும். அந்த அம்மா அவ்வளோ பெரிய பொட்டு வச்சிருக்கும் இல்லையா? இல்லை, சாமி கும்பிடுறதுல சொல்றேன் பல வகையில. மற்றவங்க என்ன காவடி எடுத்துட்டு போய் சாமி கும்பிடுறாங்க, படியேறி போய் சாமி கும்பிடுறாங்க, அங்க பிரதர்ஷனம் பண்றாங்க. இங்க ஒசூர்ல டெய்னிகோட்டையிலாம் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. பின்னாடி என்ன பண்ண, அழகு குத்தி நடத்துறாங்க. தோலுக்குள்ள வந்து விட்டு தூக்கி கிரேன்ல தூக்கி அழகு குத்தி நடத்துறாங்க. இந்த பக்கம் குத்தி நடத்துறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்க என்ன சொல்றாங்க, கடவுள் கூட நீங்க எப்படி வேணா லிங்க் ஆயிக்கோங்கன்றாங்க. எனி டிசைன், எனி மேனர் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் சாமியை வந்து கும்பிடுறாங்க ஆக்சுவலா. ரைட் டு கன்ஃபெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய மத கருத்துக்களை நீங்க ஓப்பனா சொல்லலாம்னு சொல்றாங்க. எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம இந்த மதம், எனக்கு இந்த மதம் பிடிச்சிருக்கு, முருகரை பிடிச்சிருக்கு, நீங்க வெளியே சொல்லலாம்னு சொல்றாங்க. அதை பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சரியா? வழிபடலாம். பிறகு வர்ஷிப்னா வழிபடலாம், சடங்குகள் செய்யலாம், சம்பிரதாயங்கள். ஓகேங்களா? அதை என்ன பண்ணலாம், பிரச்சாரம் பண்ணலாம், மத பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்றாங்க. ரைட் டு ப்ரொபகேட் அப்படின்னா மத பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டீங்க இல்லையா? இப்ப கூட அதெல்லாம் இருக்கு ஆக்சுவலா. வந்து மத பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, பட் டஸ் நாட் இன்க்ளூட் ரைட் டு கன்வெர்ட். மத மாற்றம் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அஃபென்ஸ், குற்றம். ஓகேவா? நீங்க என்ன வேணா பண்ணலாம், மத மாற்றம், கட்டாய மத மாற்றம் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அஃபென்ஸ் ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் நீங்க சாமி கும்பலா வரலாம் போல எல்லாம் ஓகே. ஆனா என்னது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது இல்லையா? மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. ஆனா தொந்தரவு நடக்குது இல்லையா? தொந்தரவு நடக்குது ஆக்சுவலா. கிறிஸ்டியானிட்டியில வந்து பிள்ளையார என்ன சொல்லியிருக்கிறாங்க, பேயின்னு சொல்லியிருக்காங்க. துர்கா அம்மா இருக்காங்க இல்லையா, துர்கா பூஜை பண்றாங்க இல்லையா, துர்கா அம்மா வழக்கமா கடவுள் சாந்தமா இருக்குமா, டார்ச்சர் அரக்கமா இருக்குமா? கடவுள்லயே நல்ல மூடுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இருக்கு. சாந்தமா இருக்கிறது சாந்த கடவுள். இந்த லட்சுமியில 8 படம் போட்டு வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அங்க துர்கா அம்மா சரி டென்ஷன் இருக்குது, இப்படி வச்சிருக்க. அந்த அம்மா எப்படி இருக்கு, 8 கை 7 கால், ஒரு 2 தலை, சுட சுட ரத்தம், கத்தி. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஊர் பக்கம் முனீஸ்வரன் எப்படி இருக்காரு, காவல் தெய்வம். இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆக்சுவலா வந்து. ஸோ அதை சொல்றாங்க ஆக்சுவலா. மத மாற்றம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரியா? பாருங்க, இன்னொன்று சொல்றேன் பாருங்க. ஆர்டிகல் 25ல இந்தியாவில் வேற யாருக்குமே அலோவ் பண்ணல, பட் இவங்களுக்கு மட்டும். ஏற்கனவே ஹிஸ்டரியில சொன்னேன். சீக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, சீக்கியர்கள் அவங்கள வந்து 2 தலைவர்களை கொண்டுட்டாங்க முகலாயர்கள் அப்படின்ட்டுலாம் சொன்னேன் இல்லையா? அதுக்காக 10வது சீக்கிய குரு பேர் குரு கோவிந்த் சிங். அவர் அவங்களுக்கு ஃபைட்டிங் ஸ்பிரிட் கொடுத்து மாத்தினாருன்னு சொன்னோம். அப்ப 5 தற்காப்பு ஆயுதங்களை அவங்க உடம்புலயே வச்சிருக்காங்க சீக்கியர்கள். ஒண்ணு வந்து கேஷ், முடி, அந்த டர்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ரப்பருக்குள்ள முடி இவ்வளவு லாங்கா இருக்கும் மன்மோகன் சிங்க்கு. ஓகேங்களா? ஓபன் பண்ணி விட்டுட்டா பெண்களை விட இவ்வளவு கீழே வரைக்கும் அதை முடி கட் பண்ண மாட்டாங்க. சுத்தி டர்பன் வச்சிருக்காங்க. சிங்க் டர்பன் வச்சிருக்காங்க. அந்த முடியை வச்சு தற்காக்கலாம். முடியல தற்காப்புக்காரர் தான் சைனீஸ்ல குங்ஃபு பிலிம்ஸ் இருக்கு. தலையிலே அடிப்பாங்க. தலையில அந்த கூந்தல் இருக்குங்களா, லாங்கா இருக்குல்ல ஹேர், இப்படி விட்டோம்னா மூஞ்சி பேந்துரும். அது ஒன்று சொல்றாங்க. அதுல 5 ஐட்டம்ஸ் பாடியிலேயே வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து கிர்பன் அப்படின்னு ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க. பாருங்க, கிர்பன் சொல்லுவாங்க. ஒரு சின்ன கத்தி, இவ்வளவு பெரிய கத்தி பாக்கெட்லயே வச்சிருப்பாங்க, சீப்பு மாதிரி. தற்காப்புக்காக வச்சிருக்கிறாங்க, தப்பில்லை ஒன்றும். ஒரு சிலர் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? கீ செயின்லேயே வச்சிருப்பாங்க எல்லாம். அந்த மாதிரி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்றாங்க. அந்த சீக்கியர்களுக்கு அந்த கத்தி வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. ஆக்சுவலா கத்தி வந்து வச்சுக்க கூடாது, வெப்பன்.
மூடு மாறிச்சுன்னா டென்ஷன் ஆன குத்தி கொலை பண்ணிடலாம். ஆனா அவங்களுக்கு வைக்கலாம்னு சொல்லி அதுல சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் என்ன மீன் பண்றாங்க, சீக்கியர்கள், ஜைனர்கள், புத்த மதம் எல்லாம் சேர்ந்து இந்துயிசம் சொல்றாங்க. ஹிந்துயிசம் வேற, புத்த மதம் வேற, அப்படி அர்த்தம் இல்லை. இந்தியாவில் ஹிந்துஸ் அப்படின்னு சொன்னா இவங்க 3 பேர் சேருவாங்களாம். சீக்கியர்கள், ஜெயினர்கள், புத்திஸ்ட் எல்லாரும் சேர்ந்துதான் ஹிந்துஸ் சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆர்டிகிள் 25. சரியா? ஆர்டிகிள் 26 என்ன சொல்லுது பாருங்க, ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அதாவது மதம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்றாங்க. எஸ்டாப்ளிஷ் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? ஒரு பில்டிங் வாங்கலாம், ஆர்கனைசேஷன் வாங்கலாம், 10 பேரை கூப்பிட்டு ஆஃபீஸ் பேரர்ஸ் போடலாம், அந்த மதம் சம்பந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இப்போ சர்ச் இருக்கு இல்லைங்களா, அதுல எல்லாம் பண்றாங்க இல்லையா, மசூதிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கோயில்கள் நிர்வாகம் பண்றாங்க. ஒரு பூசாரி இருப்பாரு, தர்மகர்த்தா இருப்பாரு, டொனேட்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, சொத்து வாங்கலாம், அசைவ சொத்து எல்லாம் வாங்கலாமா. சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா என்னன்னா, பொது மக்களுக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது, அரசாங்கத்துக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, அடிப்படையில் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. தொந்தரவு பண்ண எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆர்டிகல் 26 வந்து அப்படி சொல்லுது. அப்புறம் இதுல இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ரிலீஜியஸ் டினாமினேஷன், அதாவது மத அமைப்புன்னு ஒன்று சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ரிலீஜியஸ் டினாமினேஷன் சொல்லியிருக்காங்க, மத அமைப்பு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. கான்ஸ்டியூஷன்ல, கவர்மெண்ட்ல சொல்றாங்க. பாருங்க, அதுல வந்து ராமகிருஷ்ண இயக்கம் 1897 விவேகானந்தர் ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து ஓகேன்றாங்க. அதாவது மதம் சார்ந்த அமைப்பா. ஆனந்த மார்க்கம் இதெல்லாம் ஓகேவா. ஆனா அரவிந்தர் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு, அது அந்த கணக்குல வராது, அதுக்கு ஏதோ கிரைட்டீரியா வந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ 25, 26 பார்த்தோம். அடுத்து வந்து 27வது ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, ரிலீஜியஸ் டேக்ஸ் வச்சுக்கோங்க ஆக்சுவலா. பாருங்க, ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது, ரிலீஜியன். 26 ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். 27 ரிலீஜியஸ் டேக்ஸ். அது என்ன ரிலீஜியஸ் டேக்ஸ் அப்படின்னா, இந்தியாவில் வந்து முஸ்லீம்ஸ் ஆண்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் ஆண்டாங்கன்னு பார்த்தோம். அவங்க ஃபாலோ பண்ணது இஸ்லாமிய சட்டம், ஷரியத் சட்டம்னு பேர். அவங்க அப்ப ஆட்சியாளர்கள், அவங்க சொல்றதுதான் அவங்க இஷ்டம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த சட்டத்துல வந்து நாட்டு மக்கள், அரசர்கள் வந்து எல்லாரையும் வந்து வழிநடத்துறாரு. அதுல நான் முஸ்லிம்ஸ், யாரு, ஹிந்துஸ், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல ஒரு வரி போட்டாங்க. அதுக்கு பேர் ஜிசியா வரின்னு பேர், ஜிசியா டேக்ஸ் அப்படின்னு பேர். ஃபிரோஷா துக்ளக் அப்படின்னு வரும், அவர் போட்டார் ஃபர்ஸ்ட் டைம். குத்புதீன் ஐபக் அவங்க எல்லாம் போடுவாங்க. அந்த டேக்ஸ் அப்ப போட்டு கம்பல் பண்ணி, நம்மளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ கொடுத்தாகணும். டேக்ஸ்ன்றது கம்பல்ஷன், கம்பல் பண்ணி வாங்கினாங்க. அந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப. ஸோ ரிலீஜியஸ் டேக்ஸ் நாட் டு பி டேக்கன். ஓகே, இட் இஸ் கம்பல்ஷன். ஓகேவா? கம்பல் பண்ணி டேக்ஸ் வாங்குறது. இப்போ நம்மளுக்கு குடிநீர் வரி போடுறாங்க, கட்டித்தானே ஆகணும். நம்மளுக்கு கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா கட்டித்தானே ஆகணும். கட்டலன்னா நோட்டீஸ் வருது, அந்த மாதிரி சொல்றோம். ஸோ ரிலீஜியஸ் டேக்ஸ் நாட் ஓகே, பட் ஃபீஸ் ஓகே. ஓகே, சம் மத சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கு ஃபீஸ் கட்டணம் வாங்கிக்கலாம். என்ன கட்டணம் வாங்கிக்கலாம்? திருப்பதிக்கு டிக்கெட் புக் பண்றோம், 300 ரூபாய் ஸ்பெஷல் டிக்கெட் போட்டு ஆன்லைன்ல போறோமா இல்லையா, இந்த கட்டணங்கள் வந்து வாங்கிக்கலாம். அங்க இருக்கிற சர்வீஸ்க்கு கட்டணம் வேற. ஓகேவா? ஆனா அந்த ரிலீஜியஸ் டேக்ஸ்ங்கிறது வேற. ரிலீஜியஸ் டேக்ஸ் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? மற்ற கட்டணங்கள், செலவுகள் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்டிகல் 28 என்ன சொல்லுது, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேர்டு தான் கீவேர்டு. இந்த கீவேர்டு தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அதுக்கு பேர். அப்படின்னா என்ன, கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க வந்து மதம் சார்ந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாமா? ஸ்கூல்ல வந்து கிறிஸ்டியன் பாட்டு பாடலாமா, முருகர் பாட்டு பாடலாமா, மாரியாதா பாட்டு பாடலாமா அப்படின்றது கொஸ்டின் மார்க். எதை என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக கான்ஸ்டியூஷன்ல கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 4 பிரிச்சிருக்காங்க, 4 டைப்ஸ். கவர்மெண்ட் கண்ட்ரோல் 100% இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து எந்த மத வேலையும் செய்யக்கூடாது. எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதோ பர்டிகுலர் மதம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது. மேற்கொண்டா பிரச்சனை. ஒரு கிறிஸ்டியன் டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க கர்த்தர்கிட்ட ப்ரே பண்ண உனக்கு நாளைக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ வீடியோ எடுத்து போட்டு 2 நாள் வந்து அதை வந்து கொண்டுட்டாங்க. பாவம், அதை எடுத்து போட்டாங்க, மதத்தை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் பார்த்தா இந்து மதம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சாமி பாட்டு ஏதோ பாடிட்டு இருக்காரு. அதெல்லாம் அங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, மாநிலத்தில் வந்து ரெகக்னைஸ் ஆனது, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் பிளஸ் எய்டட் ஸ்கூல் சொல்றோம் இல்லையா,
ஃபினான்ஷியல் எய்டுன்னு சொல்லுவோம். எய்ட்னா ஹெல்ப், ஃபினான்ஷியல் ஹெல்ப் வாங்குற ஸ்கூல்ஸ், அந்த ஸ்கூல்ஸில் வாலண்டரி பேசிஸில் கொடுக்கலாம். குழந்தைங்க விருப்பப்பட்டா அவங்க கிட்ட ஒரு டிக்ளரேஷன் வாங்கிட்டு அவங்கள வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இன்னொன்று வந்து ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. இப்போ ராமகிருஷ்ணா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க, பேர் ராமகிருஷ்ணா ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் ஒன்லி கிருஷ்ணனை பற்றி தான் பரப்புவாங்க. ஸ்கூல்லே அது அலவுட் ஆக்சுவலாக. ட்ரஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, ட்ரஸ்ட் ஆர் என்டோமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு மத கருத்துக்களை பரப்ப அலோடு. அந்த ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்கிறதே மதம், அந்த இன்ஸ்டியூஷன் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் தான் ஸ்கூல் நடத்துது, அங்கே அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அதை பற்றி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இது 28 ஆக்சுவலாக. 29 என்ன சொல்லுது அப்படின்னா கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கிறாங்க? கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சார கல்வி உரிமைகள் 29, 30ன்னு சொல்கிறாங்க. 29ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைனாரிட்டிஸ் பற்றி சொல்கிறாங்க. சிறுபான்மையினர், சிறுபான்மையினர்னா குவான்டிட்டியில் கம்மியாகிறவங்கன்னு அர்த்தம். இந்தியாவில் 2 கேட்டகரியில் வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஒன்று ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், இன்னொன்று லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க அதிகமாக, தெலுங்கு பேசுகிறவங்க அதிகமாக? தமிழ். அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க மெஜாரிட்டி, தெலுங்கு பேசுகிறவங்க மைனாரிட்டி. ஆனால் ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிறவங்க மெஜாரிட்டி, தமிழ் பேசுகிறவங்க மைனாரிட்டி. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஒன்றும், ரெண்டாவது லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக. அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மொழி, எழுத்து வடிவம், கலாச்சாரம், பண்பாடு அதெல்லாம் அவங்க பார்த்துக்கலாம், அதுக்கு கான்ஸ்டியூஷன் வந்து பவர் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படிலாம் இல்லை. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க, அதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து அட்மிஷன் தர மாட்டேன் அப்படின்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ லாஸ்ட்டில் வந்து ஆர்டிகல் 30, ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது? அகைன் மைனாரிட்டிஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க எடுத்துக்கலாம், அதை பற்றி சொல்லுது. மைனாரிட்டிஸ் கேன் எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்களை அவங்க ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 30ல் வந்து சொல்லுது ஆக்சுவலாக. ஸோ இங்கே கலாச்சார உரிமைகள் சொல்கிறோம், இங்கே வந்து கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆக்சுவலாக. சரியா? இந்த ஒரு ஆர்டிகல் பார்க்கணும், மற்ற எல்லாம் பார்த்துட்டோம். ஆர்டிகல் 32, ஆர்டிகல் ரீகேப்சர் பண்ணலாமா பாருங்க. ஆர்டிகல் 12 என்ன சொல்லுச்சு? டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். ஆர்டிகல் 13 லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு பி வாய்ட். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. 15 prohibition of discrimination. 16 equality of opportunity in matters of public employment. Article 17 abolition of untouchability. Article 18 abolition of titles. 19 right to freedom, 6 சொல்லியிருக்கோம். Article 20 right to conviction in case of offenses, குற்றச்சாட்டுக்கு நம்மளுக்கு என்ன பாதுகாப்பு. 21 right to life and personal liberty. 22 என்ன பார்த்தோம் நம்ம? against arrest and detention. 23 human trafficking and bonded labor. 24 child labor. 25 religion. 26 religious affairs. 27 religious tax. 28 religious instruction. 29 rights of minorities. 30 educational institutions minorities மேக் பண்ணலாம்னு சொல்லுது. சரியா? அடுத்து 31 இம்பார்ட்டன்ஸ் இல்லை, 32 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பாருங்க. என்னது? ரெமிடி வாங்கலாம்னு சொன்னோம் இல்லையா? அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் you can straight away approach Supreme Court under Article 32, also High Court under Article 226 அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு வந்து 5 ரிட் மனுக்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அதை மறுக்கப்பட்டால் நீங்க கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு பேர் ரிட் மனுக்கள் அப்படின்னு, ரிட்னு சொல்லுவாங்க, தமிழ்ல அப்படிதான் எழுதணும், ரிட் மனுக்கள் அப்படின்னு அதுக்கு பேர். 5 டைப் ஆஃப் ரிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இங்கிலீஷ் ஃபாரின் டேர்ம்ஸ் ஆக்சுவலா. பாருங்க, ஹேபியஸ் கார்பஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நல்லா, ஃபர்ஸ்ட் டைம் படிச்சீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? டு ஹேவ் த பாடி ஆஃப், பிசிக்கலா ஆளை கொண்டு வரணும்னு அர்த்தம். ஆள் காணாம போயிட்டா தாக்கல் பண்றதுக்கு பேர் ஹேபியஸ் கார்பஸ். ஜெய்பீம் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் தாக்கல் பண்ணுவாங்க. அடுத்து மேண்டமஸ் அப்படின்னா வி கமாண்ட் அப்படின்னு பேர். வேலை செய்யாம இருக்காங்கல்ல கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அவங்கள ஏன் செய்யலை, ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்கன்னு அறிவுறுத்துறது, அது சொல்றாங்க. புரோஹிபிஷன். அடுத்து செர்ஷியோரி, கோ வாரண்டோ. மொத்தம் 5 இருக்கு ஆக்சுவலா. இதோ குரூப் 1ல கேட்டிருந்தாங்க, கேட்பாங்க கண்டிப்பா. இது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். குரூப் 4லயும் கேட்டிருந்தாங்க, குரூப் 1லயும் கேட்டிருந்தாங்க. பிறகு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா 32ல் 226 பிரகாரம் ஹை கோர்ட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. சரியா? ஸோ இந்த ஒவ்வொன்றா பார்க்கலாம். எகைன் என்னன்னு கொஞ்சம் நல்லா கவனிக்க பாருங்க. ஹேபியஸ் கார்பஸ்
தமிழ்ல அதுக்கு என்ன பேரு? ஆட்கொணர்வு நீதி பேரான என்ன பேர்? ஹேபியஸ் கார்பஸ்னா பர்சனை வந்து கொண்டு வந்து ஆஜர்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம். பாருங்க இது யாருக்கு அகேன்ஸ்டா இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? பாருங்க இஷ்யூடு டு யாருக்குன்னா பப்ளிக் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் பிரைவேட் யாருன்னாலும் சரி. ஒரு ஆளை காணாம போயிட்டாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா கோர்ட்ல போய் தாக்கல் பண்ணா அவன் கண்டுபிடிச்சு கொடுத்து ஆகணும். இல்ல டேட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும். சட்டம் அப்படி சொல்லுது. ஆனா நாட் இஷ்யூடு டு சட்டத்தின் பிரகாரம் தப்பு பண்ணி அவங்கள உள்ள ஜெயில போட்டிருக்கிறாங்க, அவங்கள போய் நம்ம கேட்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி கேஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் பிரைவேட் ரெண்டுக்குமே போடுற ஒண்ணே ஒன்று இது ஒன்று தான். ஓகே, யாருக்கு வேணா அகைன்ஸ்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. மேண்டமஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று மேண்டமஸ் அப்படின்னா என்ன? ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னு சொல்றேன். மேண்டமஸ் யாருக்கு அகைன்ஸ்டா கொடுக்குறாங்க? ஒன்லி அகைன்ஸ்ட் பப்ளிக் அஃபீஷியல்ஸ். அரசாங்கத்துல வேலை செய்யற அலுவலர்களுக்கு மட்டும்தான் அதை இஷ்யூ பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க பாருங்க, அவங்க டியூட்டியை அவங்க பண்ணாம விட்டுட்டாங்கன்னா, சரியா, அவங்க டியூட்டியை அவங்க பண்ணாம விட்டுட்டா, ஃபெயில் பண்ணிட்டா, அதாவது செய்யணும், அவங்க தான் செய்யணும், செய்யாம விட்டுட்டாங்கன்னா ஏன் செய்யலன்னு கேட்கலாம். செய்ய மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணாலும் கேட்கலாம். அதை நாங்க கமெண்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. சரியா? இது யாருக்கு இஷ்யூ பண்றாங்க? அகைன் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான். பாருங்க பப்ளிக் பாடி, கார்பரேஷன், கோர்ட், ட்ரிபியூனல், கவர்மெண்ட் அதுக்கு பண்றாங்க. ஆனா இண்டிவிஜுவல்ஸ்க்கு கிடையாது. இண்டிவிஜுவல்ஸ் அகைன்ஸ்டா பண்றது ஃபர்ஸ்ட் ஹேபியஸ் கார்பஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஆனா கவர்னர், பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் அவங்களுக்கெல்லாம் அகைன்ஸ்ட் பண்ண முடியாது. மூணாவது வந்து ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன். பாருங்க இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ல இருந்து லோயர் கோர்ட்ஸ்க்கும் ட்ரைபியூனல்ஸ்க்கும் வந்து இஷ்யூ பண்றது. கீழமை நீதிமன்றங்கள் சொல்லுவாங்க. ட்ரைபியூனல்ஸ்னா தீர்ப்பாயங்கள்னு பேர். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை ட்ரைபியூனல்ல போய் அட்ரஸ் பண்ணுவாங்க. தீர்ப்பாயங்கள்னு அதுக்கு பேர். நடுவர் மன்ற தீர்ப்பாயங்கள் சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. இந்த ப்ரொஹிபிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய அதிகாரத்தை மீறி செயல்பட்டிருந்தா, அவங்களுக்கு அதுக்கு பவர் இல்லை, அவங்களாம் சைன் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேஸ்ல ப்ரொஹிபிஷன் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி உஷர்பிங் ஜூரிஸ்டிக்ஷன், அதிகாரத்தை கையில் அவங்களே எடுத்துக்கிறது, இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கிறது, இல்லாட்டி வரம்பு மீறி செயல்படுறது. பாருங்க உஷர்பிங் அப்படின்னா எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம், அபகரிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு கேஸ்க்காக வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அகைன்ஸ்ட் யாரு? லோயர் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரைபியூனல்ஸ். நெக்ஸ்ட் சர்ஷியோரி அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. இது எது பண்றாங்க? ஹைகோர்ட்ல இருந்து லோயர் கோர்ட், ட்ரிபியூனல்ஸ் கேசஸ் பெண்டிங்கு, அவங்க போட்ட ஆர்டரை வந்து ரிஜெக்ட் பண்றது, அந்த கேசஸ்க்காக இதை பண்றாங்க ஆக்சுவலா. சர்ஷியோரி அப்படின்னு அதுக்கு பேர். யாருக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. நிர்வாகத்துல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும், எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து இஷ்யூ பண்றதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் கோ வாரண்டோ அப்படின்னு ஒன்று இருக்கு. கோ வாரண்டோ அப்படின்னா, நீ எந்த அத்தாரிட்டியில இந்த டெசிஷன் எடுத்து ஆர்டர் போட்ட, எந்த அத்தாரிட்டியில இந்த ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்க, உனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு, உனக்கு என்ன எதை பேஸ் பண்ணி இந்த பொசிஷன்ல இருக்கிற அப்படின்னு கேட்க. பாருங்க, ஆன் வாட் அத்தாரிட்டி ஆர் யூ தேர், அந்த ஆர்டர் பாஸ் பண்ணி உனக்கு அத்தாரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்றாங்க ஆக்சுவலா. பாருங்க லீகாலிட்டி ஆஃப் எ பப்ளிக் ஆஃபீஸ்னு எழுதிக்குவாங்க. இப்ப கலெக்டர் இருக்காருன்னா அவர் வந்து லீகலா ப்ராப்பரா இருக்காரா, அவருக்கு அதிகாரம் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து பப்ளிக் அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும், பிரைவேட்டுக்கு கிடையாது ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி 5 இருக்கு ஆக்சுவலா. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், சர்ஷியோரி, க்யோ வாரண்டோ. இது லீகல் டேர்ம்ஸ், அதனால இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இது புரிஞ்சுக்கோங்க. நான் தமிழ்ல நேற்று சொல்லியிருக்கேன். ஓகே, என்னென்ன நீதி பேரான 5 சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ ஆர்டிகல் 32ல வந்து சுப்ரீம் கோர்ட்டும், ஆர்டிகல் 226ல வந்து ஹைகோர்ட்டும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் வந்து ஜஸ்ட் ஒரு 64 days இருக்கு, குரூப் 2. அண்டர்ஸ்டாண்ட்? டோன்ட் பேனிக். ஓகே, பேனிக் ஆகாதீங்க. டேஸை டைமை எவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுங்க. பி ஃபார்வர்ட். ஓகேங்களா? எவ்வளோ முடியுமோ, எவ்வளோலாம் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கட் பண்ணுங்க. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து எக்ஸாம் கொடுத்துருக்கு. யாரெல்லாம் எழுதுறீங்க?